வணக்கம். ராகுல் காந்தி மிரட்டிய சில மணி நேரங்களிலேயே ஆர்எஸ்எஸ் அடிபணிந்து போயிருக்கிறது, மிரண்டு போயிருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி இருக்கும்போதே ஆர்எஸ்எஸ் இப்படி பதறுகிறது என்றால் அவர் பிரதமரானால் இந்தியாவில் ஆர்எஸ்எஸ்னுடைய நிலை என்னவாக இருக்க முடியும்? செய்தியை பார்க்கலாமா என்ன அப்படின்னு. இப்போ முஸ்லீம்களுடைய நிலத்தை ஆட்டையை போட்டது ஓகே, அடுத்ததாக கிறிஸ்தவர்களுடைய நிலங்களை ஆட்டையை போடணும். அதாவது கிறிஸ்தவ தேவாலயங்கள், கிறிஸ்தவ மிஷனரிகள் இருக்கக்கூடிய இடங்கள், இதற்கான இது எந்தெந்த நிலம் எவ்வளவு இருக்குது என்ன அப்படிங்கிற கணக்குகளை முழுமையாக எடுக்கப்பட வேண்டும் என்கிற ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு மிக முக்கியமான தலையங்கம் ஆர்கனைசர் பத்திரிகையில் வருது. உடனடியாக ராகுல் காந்தி என்ன பண்ணார்னா, அந்த தலையங்கத்தை எடுத்து தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் போட்டார். போட்டு சில மணி நேரத்திலேயே ஆர்எஸ்எஸ்காரன் மிரண்டு அலறி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னுடைய ஆர்கனைசர் என்று சொல்லக்கூடிய அந்த முகநூல் பக்கத்திலிருந்து அந்த செய்தியை தூக்கிட்டான். நல்லா கேட்டுங்க, ராகுல் காந்தி போட்டதுமே சில மணி நேரத்துக்குள்ள அந்த செய்தியை தூக்கிட்டான். பயந்துட்டான். என்ன அப்பப்பா இது என்ன இது ஆரம்பித்தோம், இப்போ எல்லாமே தெரிஞ்சிடும் போல இருக்கே, சிக்கலாயிரும் போல இருக்கே, 100வது வருஷத்தில் இருக்கிறோம், இந்தியா முழுக்க கொந்தளிச்சிடும் போல இருக்கே அப்படின்னு நம்ம இதை ஆரம்ப காலமாக 100 வருடங்களாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நேரு உட்பட, கம்யூனிஸ்ட் தலைவர்கள் உட்பட, இந்தியாவுடைய மிக முக்கியமான எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் முதலில் முஸ்லீம்களை தாக்குவார்கள், முஸ்லீம்களை இல்லாமல் ஆக்குவார்கள், அடுத்தது கிறிஸ்தவர்கள், அடுத்தது தலித் மக்கள், அடுத்தது பழங்குடிகள், அடுத்தது இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பெண்கள். இது ஒட்டுமொத்தமாக நடக்கும். இதுதான் இவர்களுடைய திட்டம். இவர்கள் சனாதன தர்மத்தின்படி இல்லையா, அதன்படி இவர்கள் ஆட்சி நடத்த துடித்து கொண்டிருப்பவர்கள். அப்போ இதற்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். அதாவது நம்முடைய பிரதமர் மோடி இல்லையா, அவர் அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கு செல்கிறார். அவர் திறந்து வைத்த அதே நாளில் மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜபுவா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பலால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. அந்த தேவாலயத்தில் மிச்சம் மீதம் இருந்த சுவர்களில் ஜெய் ஸ்ரீராம் என்று எழுதப்பட்டது. சரி, இது பழைய செய்தின்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ ஒரு செய்தியை சொல்கிறேன். 2 நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு செய்தியை சொல்கிறேன். ஜபல்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த ஜபல்பூரில் கேரளாவை சார்ந்த ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், சரியா, அவர் அங்கே போகிறார். போன இடத்துல விஹெச்பி, அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய கிளை அமைப்பாக இருக்கக்கூடிய விஸ்வ இந்து பரிஷத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு பயங்கரவாத கும்பல், இவனுங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த பாதிரியாரை சரமாரியாக தாக்கியிருக்கிறார்கள், மிகப்பெரிய தாக்குதலுக்குள்ளாக்கியிருக்கிறார்கள். கொஞ்சம் நேரத்தில் காவல்துறையினர் வரல அப்படின்னா அவர் உயிருக்கே பிரச்சனையாக இருக்கும். ஏற்கனவே நமக்கு நல்லா தெரியும் இல்லையா, மோடியினுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை நம்பக்கூடியவர்களெல்லாம் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லக்கூடிய பாதிரியாரை என்ன செய்தார்கள், ஜீப்பில் வைத்து அவருடைய குழந்தைகளோடு இவர்கள் என்ன செய்தார்கள் அப்படிங்கிறது இந்திய சமூகம் நன்றாக தெரியும், எல்லாருக்கும் தெரியும் அது இல்லையா. ஏன் சமீபத்தில் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதிரியார் இல்லையா, அவருக்கு ஒரு ஸ்ட்ரா கேட்டார், மோடி கிட்ட ஒரு ஸ்ட்ரா கேட்டார். எப்பா ஒரு ஸ்ட்ரா கொடுப்பா, என்னால் முடியலப்பா, சாப்பிட்றதுக்கு முடியலப்பா, ஒரு ஸ்ட்ரா கொடுத்தா நான் சாப்பிட்டுட்டா அது கொஞ்ச நாள் கூட இருப்பேன், நீ கொடுக்குறியா அப்படின்னு கேட்டார். மோடி கொடுக்கல, அமித்ஷா கொடுக்கல, ஆர்எஸ்எஸ் கொடுக்கல. விளைவு என்ன? அவர் இறந்து போனார், அவர் கொல்லப்பட்டார், ஸ்டான்சாமி கொல்லப்பட்டார், சிறையிலே கொல்லப்பட்டார். அவர் என்ன தப்பு செஞ்சார்? அவர் என்ன செஞ்சார்? அவர் பழங்குடி மக்களுடைய நலனுக்காக போராடியவர், களத்தில் நின்றவர். ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய மக்கள் விரோத செயல்களுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருந்தவர். தொடர்ந்து போராடுவியே நீ எங்களுக்கு எதிராக, அப்போ உள்ளே படுத்துக்கன்னு சொல்லிட்டு உள்ளே தூக்கி போட்டாங்க. போட்ட இடத்துல தான் ஸ்ட்ரா கேட்டு கொடுக்கல, அவர் இறந்து போனார். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செய்தியை நல்லா பார்க்கணும். இன்றைக்கி கிறிஸ்மஸ் தினத்திற்கன்று கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரன் எல்லாம் போய் பாதிரியார்களுக்கு கேக் ஊட்டிகிட்டு இருக்கிறான். பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஃப்ராடுகளாக இருப்பானுங்க பாருங்கள். இப்போ உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் என்றால் தெரியும். நம்முடைய தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இல்லையா. அங்கே தேர்தல் நெருங்கட்டும், ஆர்எஸ்எஸ் பாஜகனுடைய தலைவர்கள்லாம் பாதிரியார்கள் காலில் போய் சாஷ்டாங்கமாக விடுவானுங்க. ஆனால் மணிப்பூரில் எத்தனை தேவாலயங்கள் இடிக்கப்பட்டாலும், எத்தனை கிறிஸ்தவ மக்கள் கொல்லப்பட்டாலும், எத்தனை கிறிஸ்தவ மக்கள் அனாதைகள் ஆக்கப்பட்டாலும் இங்கே ஒரு வார்த்தையை கூட பேச மாட்டானுங்க. நீங்கள் அது தெளிவாக பார்க்கலாம். இதுதான் நம்ம சொல்கிறோம், தெளிவாக ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறோம். என்ன, இவர்கள் முதல்ல முஸ்லீம்களை தாக்குவார்கள். நம்ம பார்த்துட்டு இருந்தோன்னு வைங்க, அடுத்தது அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு வருவாங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு வந்தாங்க, அடுத்த கிறிஸ்தவர்கள் டார்கெட் போட்டுட்டான் இல்லையா ஆர்எஸ்எஸ்காரன். இனி இதை மோடி பண்ணி தான் ஆகணும். அடுத்தது இப்போ கிறிஸ்தவ, ஏன்னா உங்களுக்கு தெரியும் மோடி ஆட்சி பொறுப்புக்கு 2014 வந்ததுமே கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு, அதாவது தொண்டு நிறுவனங்கள், கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களுக்கு வரக்கூடிய பணம், பல்வேறு இடங்களிலிருந்து வரக்கூடிய பணம்,
அதை முழுமையாக கட் பண்ணாங்க. எப்படி கட் பண்ணாங்க? அந்தந்த என்ஜிஓ அமைப்புகளுக்கெல்லாம் தடை விதிச்சிட்டான். ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கு சொல்ல முடியாத அளவுக்கு பணம் அமெரிக்காவிலேருந்து வந்துட்டுருக்கு, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஆனால் எல்லோரும் இங்கே ஒன்று, ஒரு ஏழை இந்தியனும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் ஒன்று தான், எல்லாருக்கும் ஒரே அதிகாரம் தான். யாரும்